கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக ஆண்டு கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, சோத்திரனப்பா. திருப்பாத நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதண்டை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதண்டை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடையன்றி இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடையன்றி இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தா விசாரித்து என்னும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்னும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதண்டை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். நம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுமேடும் உடைய வல்லமை கடந்து வரபடியாக செபிக்கிறோம். வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர், தேற்றுறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஐ கேன் டு நோ தி நேம் ஆஃப் ஜீசஸ். எங்களோடு பேசுங்க. நாங்கள் நடியால் கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் அமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். 75 வயசுல அழைக்கிறார். அப்பொழுது தேவன் யாருங்கிறது தெரியாது. தேவனை அறியாத 75 வயசு வரைக்கும் ஆபிரகாம் அவன் கடந்து வந்தான். அறியாத தேவனை தொழுது கொண்டு வந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் அவன் பெயரை சொல்லி அழைத்தான். நம்முடைய தேவன் உங்களை உருவாக்கின தேவன். ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளையோட பேர் தகப்பனுக்கு தான் தெரியும். அதே போல நம்மளை வானத்து பூமி உண்டாக்கினவர், சகல மனிதர்களையும் சகல நாட்டுக்கு மிருகளை காட்டு மிருகளையும் உருவாக்கின தேவன் அவருக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உனக்கு நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவ்வளவு காலம் யாரும் நம்மளை பேர் சொல்லி அழைக்கவில்லை என்று சொல்லி ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணது, நான் செவி சாய்த்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய தேசத்தை விட்டு நீ கடந்து வா என்று சொல்லுகிறார். உன் தேசத்தை விட்டு, அந்த தேசத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை விட்டு நீ வெளியில வரணும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை போல உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும், உன்னை பேரை பெருமைப்படுத்த வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உன் தேசத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள்ல நீ இருந்து வெளியில வரணும். எந்த தேசத்துல இருக்கிறாயோ, எந்த கிராமத்துல இருக்கிறாயோ, எந்த பட்டணத்துல இருக்கிறாயோ, அந்த பட்டணத்துல இருக்குள்ள பழக்க வழக்கங்களை போல நீ இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், ஒரு வித்தியாசமாக காணப்பட வேண்டும். மனம் போல அவர்களோடு கூட நீ பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரத்துல ஆண்டவர் 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை பாபிகள் இருக்கிற இடங்களிலே நீ நிற்க கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னா, அந்த பழக்க வழக்கிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்களில கொரோனா வந்தது. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அந்த கொரோனானுக்குள்ள ஸ்பிரிட் இன்னொரு மனுஷனுக்குள்ள பரவுது என்றால், தேவனுடைய பிள்ளைகளை பாவிகள் துன்மார்க்குடைய பழக்க வழக்கங்கள்ல நீ நிற்கும் போது உனக்குள்ளே அது பரவும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தினுடைய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வாய் என்று சொல்லுகிறார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இனம் என்றால் ஜாதி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க பார்த்தாலும் ஜாதி. ஆண்டவர் ஜாதியை வித்தியாசப்படுத்துறதுக்கு அடையாளமாக
ஒரு உருவாக்கினார் தவிர அது ஜாதி வெறியாக பிசாசு அவர்களை கொண்டு வந்து விட்டார். அதனாலதான் சொல்லுகிறார், ஒவ்வொரு ஜாதிக்குள்ள ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நீ ஜாதி வெறிக்கு அடிமையாக இருந்தால் அந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியில வரணும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி, நீ ஜாதி வெறிக்கு அடிமையாக இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன் பெயரை பெருமைப்படுத்த முடியாது. சகல ஜாதியில் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் இனம்ங்கிற ஜாதியுடைய பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். பிள்ளையே, அவன் அந்த ஜாதி பழக்க நீனும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த விடாதபடி உன்னுடைய ஜாதி நீ வெறியினாலே நீ அடிமைப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த அடிமைத்தடுத்து வெளியில வந்தாதான் தேவனை ஆசீர்வதிக்க முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்தவர்களே நீ ஜாதி வெறியில் அடிமையாக இருக்கிறார்கள். பிசாசு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்தின் யூதனானவனே யூதன். உள்ளத்துல இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பழக்க வழக்கிலிருந்து வெளியில வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவன் அதுல இருந்து கடந்து வந்தான். அடுத்தால சொல்லுகிறார், உன் குடும்ப பழக்க வழக்கங்கள், உன் குடும்பத்தை விட்டு கடந்து வா என்று ஆபிரகாமை சொல்லுகிறார். அருமையான 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் நீங்க வாசித்து பார்த்து என்ன சொல்லுகிறது, உன் குடும்பத்தை விட்டு வெளியில வா என்கிறார். குடும்பத்துள்ள பெருமை, அநேகர் குடும்பத்தினுடைய பெருமையாக பேசுவார்கள். அநேக சகோதரி பெருமையாக பேசுவார்கள். அநேக சகோதரர் தாப்புமார் பெருமையை பேசுவார்கள். எங்க தப்பாப்ப என் பூட்டை எப்படி ஆக்கும் அப்படி சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற உன் குடும்ப பெருமையை பற்றி நீ பேசக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறாயோ, எந்த வீட்டுக்கு நீ மனைவியாக கணவனாக வந்திருக்கிறாய், அந்த இடத்துல நீ உன் குடும்பத்தை பத்தி மேன்மைப்படுத்த கூடாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, தேவனை தான் மேன்மைப்படுத்தணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உன் குடும்பத்தையும் உன் தகப்பை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் அதுல இருந்து வெளியில வந்தான். ஆபிரகாம் அவனுக்கு என்ன பண்ணினான், அதை விட்டு வெளியில வந்தான். தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, அவன் வெளியில வந்தவுடனே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்ன பண்ணினான், தொழுது கொண்டான் என்று சொல்லப்படுகிற தெய்வ பிள்ளையே 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, முதல் கர்த்தரை அவன் தொழுது கொண்டான். அந்த நாட்களிலே ஆலயம் கிடையாது, போதகர் கிடையாது, கர்த்தரே அவனை போதிக்கிறார், கர்த்தரே அவனோடு கூட பேசுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அவன் கர்த்தருக்கு முதல்ல தேவன் அழைத்து வந்தவுடனே கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை ஆராதித்தான். தேவ பிள்ளையே, அறியாத நாட்களிலே தேவன் அறியாத போல இருந்தா இந்த ஆபிரகாம் அழைத்ததுக்கு அப்புறம் எப்படி ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. அதே போல அவன் என்ன பண்ணுகிறான், அவன் கற்றுக்கொள்கிறான். ஆண்டவருக்கு முதல் ஒரு பலிபடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதே போல நீ முதல்ல கர்த்தரை தொழுது கொள்ளணும். கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லாம் ரெண்டாதான். முதல்ல கர்த்தரை நீ தொழுது கொள்ள வேண்டும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன போல. தேவ பிள்ளையே, அவன் ஆபிரகாம் தேவன் அழைத்த நாள் முதல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான், கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தினான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அடுத்தால ஆபிரகாமுக்குள்ளே இருந்த குணாதிசயங்கள் என்னவென்றால் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. அப்போது ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம சகோதரர்கள், தேவ பிள்ளைகள், நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம், சண்டை போடக்கூடாது. ஒருவேளை நீ தெற்கே போனா வடக்கே போற, மேற்கே போனா கிழக்கே போற என்று சொல்லி ஆபிரகாமுக்குள்ள இருந்த குணாதிசயங்கள் என்ன, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. உன்னுடைய சகோதரர்களை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. ஒரு அடி இடத்தை விட்டு கொடுக்க முடியல, ஒரு சென்று இடத்தை விட்டு கொடுக்க முடியல. தேவ பிள்ளை, நீ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தர்வனை தெரிந்து கொள்ள பிள்ளை. உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது அநேக காரியங்களே உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் சகோதரிடத்திலே, உன் சகோதரிடத்திலே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உனக்கு இல்லாதனால இன்னும் தேவன் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் இன்னும் உனக்கு கடந்து வரவில்லை. தேவ பிள்ளையே, வேதவசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள், ஆபிரகாமுக்குள்ளே அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்ததுனாலதான் அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமை அழைத்து இந்த பூமி அனைத்து ஒரு சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்.
நீ ஒரு அடி இடத்தை விட்டு கொடுத்தா தேவன் உனக்கு 1000 அடி கொடுப்பா. ஒரு சென்டை நீ விட்டு கொடுத்தா 1 ஏக்கர் இடத்தை உனக்கு கொடுப்பா. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும். கணவன் மனைவிகளை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சகோதரன் சகோதரர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, தேவ பிள்ளைக்கு இருக்கிற வேலை செய்யற இடங்களை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, தொழில விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, படிக்கிற இடங்களை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, உன் சகோதரிகளை உனக்கு சகோதரிகளை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, தேவன் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேருக்கு அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கு? தேவ பிள்ளை, நீ ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அநேக காரியங்கள் உன்னால விட்டு கொடுக்க முடியவில்லை. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். பாருங்க, நீ எந்த இடத்தினாலுக்கு போயிடு சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, லோத்து செழிப்பான இடத்தை, சோதோம் குமாரம் அந்த பட்டணம் அழியிருக்கும்ல, செழிப்பான பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டு போனான் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஆபிரகாமுக்குள் இருந்ததுனாலதான் சகல ஜாதிகளையும் அவனை மேன்மைப்படுத்தினார், சகல மக்கள் மத்தியில் அவனை பேரை பெருமைப்படுத்தினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் தேவ பிள்ளைகளை 18, 19, 20 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே அவன் தசம்பாகம் கொடுக்கிறவனாக, ஆண்டவருக்கு தசம்பாகம் கொடுக்கிறவனாக இருந்தான். அநேகர் சபைக்கு கொடுக்கறீங்க, ஊழியருக்கு கொடுத்த, நான் சபைக்கு கொடுத்த அப்படிங்கிறல, தேவனுக்குன்னு நினைத்து நீங்க தசம்பாகம் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, அவன் கர்த்தருக்கு தசம்பாகம் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அவர் எல்லாவற்றிலும் கொடுத்தான் என்று சொல்லுகிறது வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருக்குன்னு தசம்பாகம் கொடுக்கணும். ஊழியருக்கு கொடுத்தேன், பாஸ்டருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. சபைக்கு கொடுத்தாங்களா, கர்த்தரு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு தேவ பிள்ளைகளே ஒரு சபை தந்திருப்பா, ஒருவேளை ஒரு ஊழியக்காரரை தந்திருப்பா, உன்னை நேசிக்கிற ஊழியக்கார், உன் குடும்பத்துக்காக, உன் தொழிலுக்காக, தேவ பிள்ளையே உன் வேலைக்காக, உன் திறப்பில் நீ ஜபிக்கிற ஊழியருக்காக அவர் சொல்லுவா, நீ அவங்களுக்கு என்ன இது கொடு என்று ஆண்டவர் சொல்லுவா. அப்பேற்பட்ட காரியங்களை நீ தசமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்க ஆபிரகாமுக்குள்ளே அவனுக்கு எந்த போதகரும் போதிக்கவில்லை, எல்லா 10 தசமாவும் கொடுக்கணும் சொல்லி. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவ பிள்ளைகள், என்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு தான் தசமாகம் கொடுக்கிற, சபைக்கு கொடுக்கிற, ஊழியருக்கு கொடுக்கிறேன்னு உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, தேவனுக்கு நான் கொடுக்கிறேன் தசமாக என்று சொல்லி நீ தேவனுக்கு கொடுக்கும் போது அது உனக்கு இல்லை, ஆசீர்வாதமாக கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் அவன் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தான், தேவனுக்கு கொடுத்தான் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக ஆபிரகாமுக்குள் இருந்த குணாதிசயங்கள் என்னன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாலை ரட்சிக்கும். விசுவாசியே நீ பதறாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ ஒரு விசுவாசத்தை வாழ்க்கையை விட்டு விளைவிடக்கூடாது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஐயோ, நான் போற தேசம் எப்படி இருக்குமோ, நான் போற தேசத்துல என்ன பாஷை பேசுவார்களோ அப்படிலாம் இல்ல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். தேவ பிள்ளையே, அதனாலதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தா, அவன் செய்யற எல்லா காரியத்திலும் கூட இருந்தா. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாச வாழ்க்கையிலே அதுதான் ஆபிரகாமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பேருக்காக நான் அந்த சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசி என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல தேவனை நீ விசுவாச வாழ்க்கையிலே நீ நடந்து கொண்டு இருந்தாயானால் இந்த ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாமுக்குள்ள பேரை போல உன்னையும் பெருமைப்படுத்துவா. உண்மையிலேயே ஆண்டவர் விசுவாசிக்கிறான்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை விசுவாசத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை நான் கண்டு களி கூர்ந்து இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது. பேருக்கு உதாரணத்துக்கு விசுவாசம் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. எந்த நிலைமையிலும் நீ அவரை விசுவாசத்தை விட்டு விலகி போக கூடாது. தானியேல் 22, 22, 23, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். தேவ பிள்ளைகளை, அதனால சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார் என்று சொல்லுகிறது.
ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு போராட்டமான பிரச்சனைகளே, தேவன் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் விசுவாச வாழ்க்கை விட்டு நீ விலகி போக கூடாது. தேவ பிள்ளையே, அதற்கான சக்திக்கு நீ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நான் அந்த சபை விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பேருக்கு சொல்றதல்ல, அந்த விசுவாசத்துல நிலை நிற்கிறது தான் பெருமை. அதே போல ஆபிரகாம் அந்த விசுவாசத்துல நிலை நின்றான் தேவ பிள்ளையே. அதனாலதான் ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார், சகல ஜாதிகளை அவனை மேன்மைப்படுத்தினார், இந்த உலகத்திலே அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாகி இருக்கிற நீ தேவனை இன்னும் எக்கட்டு எல்லா சூழ்நிலையும் நீ தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே ஆபிரகாம் அதுதான் செய்தார். அடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 7, 17, 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தன் சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். தன் மனைவி சாராளை அந்த நாட்டு ராஜா அபிமெலேக்கு ராஜா அவன் என்ன பண்ணி விட்டான்? கொண்டு போயிட்டான். இந்த தாயார் ரொம்ப அழகா இருந்த உடனே அவன் கொண்டு போய் விட்டான். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த ராஜாவை இடத்துல சண்டை போட முடியாது, ஆபிரகாம் சண்டை போட முடியாது பாருங்க. ஆனால் ஒன்று செய்தான். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த ராஜாவை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அது அவன் மனைவி, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக்கும், அவன் உனக்காக வேண்டுதல் செய்கிறவன். அப்படி என்றால் என்ன? அவன் இந்த ராஜாவை எதிர்த்து நம்ம போராட முடியாதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் என்ன பண்ணினார்? உடனே ஒரு ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, நீ தேவ சமூகத்துல உனக்கு சத்ருவா இருந்தாலும் சரி, ரவடியாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைக்கு அவனுக்காக நீ தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது தேவன் அவரை கடிந்து கொள்ளுவார் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த ராஜாவை கடிந்து கொண்டார். அவன் மேல கை வச்சா அவன் சந்ததி அழிஞ்சு போகும், உன் தேசம் அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே பாருங்க, அவன் என் சகோதரியே என்று சொல்லவில்லையா என்று சொல்லி, அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதனாலதான் நான் அவனை தடுத்தேன், உத்தமமாக நடந்ததுல தடுத்தேன், அவனை அனுப்பிவிடு என்று சொல்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்துல அவனுடைய மனைவியை அவன் கடத்தி போன நிமித்தம் அந்த தேசத்துல கற்பத்தின் கனியை எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருந்தாராம்? அடைத்து போட்டு விட்டார் என்று அவர் சொல்லுகிறது. இங்க 17, 18 வாசித்து போறோம். மறுபடியும் ஆபிரகாம் அந்த தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபித்த பொழுதுதான் அந்த தேசத்தை ஆசீர்வாதம் உண்டானது, கற்பத்தின் கனி திறக்கப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, எங்கே ஒரு சத்துருவுக்காக ஜெபியுங்கள் என்று மத்தேயுவிலே சொல்லுகிறார். உன் சத்துருக்காக ஜெபம் செய்யுங்கள், உன் சத்துருக்காக ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எந்த மனுஷன் சத்துருவாக இருக்கானோ அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. பாருங்க, அருமையான ஆபிரகாமுக்காக தேவன் யுத்தம் பண்ணினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவனுக்காக பேசினார் என்று பார்க்கிறோம், அவனுக்காக கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதே போல உங்களுக்கும் கடிந்து கொள்வா. உங்களுடைய வேலை ஒரு ராஜாவையோ ஒரு மந்திரியோ எம்எல்ஏயோ ஒரு பெரிய ரவுடியோ உங்களால எதிர்க்க முடியாது. ஆனால் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில எனக்கு அருமையான எங்களுடைய வீட்டு தருணையில அருமையான ஒரு சாரை வியாபாரி டெய்லி சாயந்தரம் வேலையில குடிச்சிட்டு பாட்டில போட்டு உடைப்பார். 5 மணி ஆயிட்டா போதும். என்னுடைய மனைவி டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இவர் கரெக்டா வந்துருவாரு. நான் சொல்லி பார்த்தேன் தேவ பிள்ளைகளே, ஆனா கேட்கல. பாருங்க, நான் வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன 5 நாள் இப்படியே நடந்து 6வது நாள் திடீர்னு போலீஸ் அதிகாரிகள் அந்த சாரை வியாபாரியை அடித்து அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்துல நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்துல யுத்தம் பண்ணக்கூடாது. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்கிறார். அதே போல ஆபிரகாமுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினா சத்துருக்காக ஜெபித்தா. அதே போல நீங்களும் நானும் இந்த சத்துருக்களுக்காக பக்கத்து விட்டால் நமக்கு எதிர்ப்பு இருக்கலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்த காரணம், அவனை பெரிய ஜாதியாருக்கு காரணம் அவன் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
ஆபிரகாமுக்குள்ள தேவ பயம் இருந்தது என்று பார்க்கிறோம். அவனுக்கு கர்த்தருடைய பயப்படுற ஒரு பயம் இருந்தது. தேவ பயம் இருக்கணும். நீ எந்த இடத்துல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, எந்த நிலைமையில இருக்க, தேவ பிள்ளையே, தேவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு கொண்டு இருக்காத. தேவ பயத்தோடு நீ இருக்குமானா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுறவன் நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே ஈசாக்கை பலியிட கொண்டு போற நாட்களிலே அங்கே சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுற பயந்தவன் என்று நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பயம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகே, அதே போல தேவன் உங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல பார்க்கிற அது கடைசிதாக வேதத்துல பார்க்கிற ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18-17 பார்க்கிற ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். வேதத்துல ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு இடத்துல சொல்கிறார், அவன் உன் தகப்பனாய் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீனும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அவன் என்ன பண்ணான், தான் போற தேசத்துக்கு என்னென்று அறியாமல் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் முக்கியம். தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டவரனை ஆசீர்வதிக்க முடியாது. தேவ பிள்ளைகை, ஆபிரகாமை குறித்து பார்த்து வருகிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை அழைக்கும் போது அவனுடைய எல்லா பழக்க வழக்கங்கள், தேசத்துல பழக்க வழக்கங்கள், ஜாதிக்குள்ள குடும்பத்துல பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் கடந்து கீழ்ப்படிந்து போனான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த இடத்துக்கு போச்சன்னா கீழ்ப்படியணும். இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துக்கு போனா கீழ்ப்படியணும். ஏன் தேவன் இந்த இடத்துல ஆசீர்வதிக்க மாட்டார்ல, முரண்பாடு இருக்கக்கூடாது. தேவன் சொன்னா அதை செய்யணும். அநேகர் என்ன பண்ணதில்லை, கீழ்ப்படுகிறதில்ல. அநேக ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது அல்ல. முதல்ல நீ தேவனுக்கு கீழ்ப்படி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகே, நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உன்னை சகல ஜாதிகளும் மேன்மைப்படுத்துவா. ஆபிரகாம் ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆபிரகாமை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு காரணம் தேவ பிள்ளையே அவனுடைய கீழ்ப்படிதல் தான். போன்னு சொன்ன உடனே போயிட்டான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வரப்போகிறது. நீங்க எதிர்பார்க்கிற நன்மை கடந்து வரப்போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நாட்டில் இருக்கிறாயோ, எந்த பட்டணத்தில் இருக்கிறாயோ, எந்த கிராமத்தில் இருக்கிறாயோ, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய ஆபிரகாம் என்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தானோ, என்னதெல்லாம் விசுவாசித்தானோ, என்னெல்லாம் செய்தானோ, அதே போல நீ செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆபிரகாம், நீ சொன்னீரே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன தேவனே, அதே போல அவனை பெரிய ஜாதியாக்குனது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும்ப்பா. ஆண்டவரே, கீழ்ப்படுதலுடைய மனமனத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். விசுவாச தன்மை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவ பயத்தோடு அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்க நீ விரும்ப செய்ய முடியாது செபிக்கிறப்பா. இந்த வார்த்தை கேட்க கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டப்பா. ஒவ்வொரு மேலும் கடந்து வரட்டும். இக்கிட்டுல தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல வல்லமை கடந்து வரட்டப்பா. சக்கர கஞ்சனி, இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல கடந்து வருகிறது. அருமையான மகளை உன் மேல கடந்து வருகிறது. சரோஜா, சரோஜா, யார் வேதனையோடு ஆண்டவனை ஆசீர்வதிக்கலையே, இன்னும் பாடு என்னைக்கு மாறப்போகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அருமையான சரோஜாமே, தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. உன் பாடு உன்னை விட்டு நீங்கிறது, உன் துக்கம் நீங்கிறது, உன் போராட்டம் நீங்கிறது. ஆண்டவர் இதே உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறார். மகள் மேல் வல்லமை இறங்கட்டப்பா. ஒவ்வொரு மேல் வல்லமை இறங்கட்ட இயேசுவின் நாமத்திலே. வல்லமை இறங்குறதுக்கா சோத்திரம். ஒவ்வொரு மேல் வல்லமை இறங்குறதுக்கா சோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவரனை ஆசீர்வதித்து போல பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.
பிள்ளைகளை ஆசீர்வத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களுக்கு கீழே உள்ள நண்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை போல உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உருவாக்குவார். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், அமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மறந்துராதுகள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன், அமேன், ஆமேன்.